இருந்தேன் விளையாடு அங்க இல்ல அம்மா என்னங்க எடுத்ததும் ரிஹான் குட்டி வீடியோ வருதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், சண்டேனாலே நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் தானே. கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்ததுமே ரிஹான் குட்டி கூட விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அவர் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதில் டைம் போனதே தெரியல. வெளியில் வந்து பார்த்தா சூரியன் சுட்டரிக்கிற அளவுக்கு வெயிலே வந்துருச்சு. நம்ம இப்போ தான் வெளியில் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம நட்டு வச்ச நம்மளுடைய குட்டி குட்டி செடிங்களுக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து நட்டு வச்ச செடிங்களுக்கு வந்து நம்ம மகில் வந்து யூஸ் பண்ணி தண்ணி ஊற்றுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வேர்லாம் மேலே வர ஆரம்பிச்சிரும். அப்படின்றதுனால இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணோம்னா செடிக்கும் எந்த பாதிப்பும் வராது. அதே மாதிரி வேரும் வந்து சீக்கிரமாக வந்து நமக்கு வெளியே தெரியாது. இந்த தொட்டாச்சினிங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க? ஏன் நொய்யின்றாங்க அப்படின்னு, அந்த தொட்டாச்சினிங்க செடி தான் இது. பாருங்களேன் நம்மளோட இறைவனோட படைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அழகான அந்த ஒரு செடி ஒரு இலையும் அப்படி தொடுறதும் அது அழகாக சுருங்கிக்கிட்டே வந்துச்சு. நான் அந்த ஸ்டெம்மில் வந்து பர்டிகுலராக கை வைக்கும் பொழுது தான் அந்த தண்டே வந்து அழகாக கீழே சாய்ச்சிக்குச்சு. எனக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப வந்து அதிர்ச்சியாக இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது அப்படியே பக்கத்தில் வந்து நெத்தை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஷெல்லை தடவி நான் வந்து விளையாடிட்டே இருந்தேன். பக்கத்தில் சுந்தரராஜன் மாதிரி என்னோட சிஸ்டர் வந்து சீச்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கை கழுவுன்னு கையவும் கழுவிட்டு அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க மேலேயே அதையும் தடவிட்டேன். அப்படியே இறங்கி போய் அப்படியே மரத்துலலாம் என்ன இருக்குது, ஏதாவது காய் வந்திருக்கா பார்க்கலான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போயாச்சு. போனதுமே வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து லெமன் செடிக்கிட்ட தான் போனேன். ஏன்னா எங்கள் மம்மி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நிறைய வந்து லெமன்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரி ஓகே இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போனேன். பட் நிறையாவே இருந்தது, எதுவும் இன்னும் விளையாமல் இருந்துச்சு, எல்லாமே காயாக இருந்தது. அப்படின்றதுனால ஓகே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இந்த பூனையை பாருங்கங்க, மேல் வீட்டில் இருக்கவங்க வந்து இதை வளர்த்துட்ருக்காங்க. பால் கொடுக்க முடியாமல் இவங்களும் வந்து ரொம்ப நாளாகவே அழுதுகிட்டே இருக்காங்க. எப்படா ஊர்லேருந்து வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியல. சரின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டுட்ருக்கோம். ஆனால் சாப்பிடவே மாட்டேங்குது ஒழுங்கா. இந்த வந்து பலாச்செடி வந்து மாமரம் இருக்கும் பொழுது ஒழுங்காக வளராமல் இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் வெயில் வர்றதுனால நல்லா வந்து வளர்ந்துட்டு வராரு. வாழைத்தார் இன்னொரு தார் இருக்குது, இன்னும் விளையாம தான் இருக்குது. இப்போ நான் காட்ட போகிறது வந்து பப்பாயா செடிங்க. இதுவும் அதே மாதிரி தான் ஒழுங்காகவே ஹைட்டாக வளராமல் இருந்துச்சு. பட் இப்போ ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது, நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு. பட் ஆனால் என்ன ஒரு கண்டிஷன்னா இதில் நிறைய காய் விட்டாலும் வந்து எங்களால் அதை பறித்து இப்போ சாப்பிட முடியாத கண்டிஷன் தான். ஏன்னா அவ்வளோ ஹைட்டாக இருக்கிறதுனால பழுத்து எல்லாம் தானாக கீழே கொட்டிடுது. சரி ஓகே காக்கா குருவியாவது சாப்பிட்டுட்டு போட்டோன்னு சொல்லிட்டு காக்கா குருவிக்காக நாங்கள் அதை விட்டுடுறோம். இதில் வந்து மிளகா செடியில் கொஞ்சம் பூச்சாக இருந்துச்சு. பட் ஆனால் ஏதோ பரவாயில்ல, ஓகே. ஒரு 2-3 மிளகா வந்திருக்கு அப்படின்றதுனால நாங்கள் அந்த மிளகாவெல்லாம் வந்து எடுத்துட்டாச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளேயும் போயிட்டோம். கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு சரி ஓகே சமைக்கலாம், மதியம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐடியாவே இல்லாமல் ஓகே ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக கொஞ்சோண்டு கறி மட்டும் வாங்கிட்டு வந்து ஃப்ரைட் ரைஸும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்னோட சிஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பசுமையாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து வாழ்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா எங்கள் டேடி எங்களுக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு தனியாக ஒரு வீட்டில் நம்ம மட்டும் இருக்கணும், நம்மளை சுற்றி வந்து பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய வயல் இருக்கணும், நிறைய காய்கறி நிறைய பூச்செடியோட அதெல்லாம் வளர்த்து அதுக்கு நடுவில் நம்ம வந்து வாழணும், நிறைய குருவிங்க நிறைய பறவைகள்லாம் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு சத்தத்தில் எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வாழணும் அப்படின்னு வந்து எங்கள் டேடி அடிக்கடி வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. எங்களுக்குமே அதே மாதிரி தான் ஆசை. அதனாலே வந்து நான் வந்து இந்த கொரோனா டைமில் வந்து நிறைய செடி வைக்கணும்னு சொல்லி எங்கள் டேடிக்கிட்ட கேட்டு ஒரு 4000 ருபீஸ் கிட்டே எனக்கு வந்து வெறும் ஃப்ளவர்ஸு அந்த செடி வைக்கிறதுக்காகவே எனக்கு வந்து அவர் ஸ்பெண்ட் பண்ணார். ஆனால் இப்போ நான் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. பட் அந்த டைமில் வந்து நான் அந்த மாதிரி இருந்தேன்.
அதனால் எனக்கு வந்து அவங்க சப்போர்ட்டும் பண்ணாங்க. அது மாதிரி உங்களுக்கு யாருக்காவது ஆசை இருக்கா? நிறைய செடி வைக்கணும், பட் ஆனால் இந்த மாதிரி இடம் இல்லை, ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறீங்களா அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இப்படி செடி இருந்தால் பிடிக்கும், இப்படி கார்டன் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை, நிறைய தோட்டத்தில் வந்து நிறைய பூ இருக்கணும், காய்கறிகள் இருக்கணும், பழம் இருக்கணும் அப்படின்னு ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சைட் பை சைடு வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே என்னோடய சிஸ்டர் வந்து சில்லி சிக்கன் பண்ணலான்னு சொல்லி சைடில் பிளான் பண்ணி சில்லி சிக்கனும் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செம்ம டேஸ்டியாக இருந்தது சில்லி சிக்கன். ஏன்னா நான் ஊரில் இருக்கும்போது அவங்க வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க இப்போ தான் ட்ரை பண்ணி செய்கிறாங்க போல் இருக்கு. செம்ம டேஸ்டியாக இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ஈவினிங் டைம் போல் நம்ம ரிஹான் குட்டி தூங்கிட்டு இருந்தாலும் சொல்லிட்டு தோட்டத்துக்கு கிளம்பி போனோம். பட் ஆனால் பின்னாடியே சார் வந்து அழுதுகிட்டு எழுந்து வந்துட்டார். அதனால் அவருக்கும் வந்து ஸ்லிப்பர்லாம் போட்டு விட்டு அழகாக வந்து சரி வாங்க நம்ம தோட்டத்தில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் ஒடோமாஸ்லாம் போட்டு விட்டுட்டு அப்புறம் தான் கூப்பிட்டு போனோம். ஏன்னா செம்மையாக கொசு இருக்குது, அதனால அவருக்கு வந்து கடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு தான் கூப்பிட்டுட்டு போனோம். மம்மியும் வந்து எல்லாத்தையும் பெருக்கிட்டு அழகாக க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி காட்டினேன் இல்லையா நம்ம ஜாக் ஃப்ரூட் ட்ரீ, அதில் வந்து நிறையாவே பூ வச்சுருக்கு, நாங்களே இப்போ தான் நோட் பண்ணோம். ஸோ அதையும் உங்களுக்கு காட்டணுன்னு சொல்லி வீடியோ எடுத்திருக்கோம். ஸ்வீட் லைம் இது நாங்கள் அடிக்கடி ஜூஸ் போட்டு குடிச்சிருவோம். மெத்தையில் போயிட்டு அப்படியே பூவெல்லாம் பறிச்சுக்கிட்டு நம்ம ரிஹான் குட்டியும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தார். அங்கே வந்த காக்காங்களுக்கு ரிஹான் குட்டிக்கு கொடுத்த மாதிரியே கொஞ்சோண்டு பிஸ்கெட் எக்ஸ்ட்ராவாக இருந்தது, அதெல்லாம் போட்டுட்டு ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இதே மாதிரி உங்களுக்கு லாங் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.